நீங்க வெயிட் லாஸ் பண்றப்ப கொஞ்சமா தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா கொஞ்சமா, அதுல ஜஸ்ட் ஒரு 100 கேலரிஸ் வந்து இருந்துச்சுன்னா எவ்வளவு நீங்க வந்து சாப்பிடலாம், எதை நீங்க சாப்பிடலாம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற மெயின் டிஷ்ஷை வெறும் 100 கேலரிஸ் மட்டும் சாப்பிட போறோம். அப்படி 100 கேலரிஸ் சாப்பிட்டோம்னா எது எவ்வளவு மட்டும் சாப்பிடணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் குக்குடு ஒயிட் ரைஸ் வந்து நீங்க 100 கேலரிஸ் இருக்கிற மாதிரி சாப்பிடணும்னா ஜஸ்ட் 85 கிராம்ஸ் தான் நீங்க வந்து சாப்பிடணும். இதுவே குக்குடு தாலா நீங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னா 120 கிராம்ஸ் நீங்க வந்து சாப்பிடணும். இதுவே சப்பாத்தி ஆயில் இல்லாம நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த மாவு ஜஸ்ட் 30 கிராம்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கணும். இதுவே இட்லி நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா 40 கிராம்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும். இதுவே தோசை நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா 50 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கணும். இதுவே உப்மா நீங்க வந்து சாப்பிட்றீங்க, லைட்டா ஆயில் யூஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அது 75 கிராம்ஸ் வந்து நீங்க சாப்பிடணும்.